இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மக்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு உண்மையிலேயே கோமால இருக்கிற கோமா பேஷன்ஸ். இன்னொரு டைப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோட் பட ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ற மக்களை தான் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ப்ரொடியூசரும் ஃபேன்ஸ், அதாவது தளபதியுடைய ஃபேன்ஸ். என்னுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியுங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யுவன் அண்ணாச்சி ரீசெண்டா பண்ண சம்பவங்கள் தான். அதாவது ஒரு 3 பாட்டை ரிலீஸ் பண்ணி படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா புல் டவுன் பண்ணிட்டாரு. ஒரு வகையில் அது படத்துக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சதுன்னா படத்தின் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறம் பீப்புள் லைக் படம் கொஞ்சம் நல்லா இல்லைனாலுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. பட் எனிவேஸ், அதுக்காக வந்துட்டு தளபதியோட படத்துல பாட்டு நல்லா இல்லைனா எப்படி அப்படின்றத மக்களுடைய ஒரு குரலாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த நெகட்டிவிட்டிஸ்க்குலாம் நடுவுல ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோபி பிரசன்னா அவர்களுடைய இந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே சொல்லலாம். எஸ்பெஷலி ஸ்டார்டிங்ல சுமாரா இருந்தாலும் போக போக வந்து பயங்கரமா நம்மள ஈர்க்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அதுலயும் ரீசெண்டா அந்த போக்ரி படத்துல வர மாதிரி அப்படி திரும்பி பார்க்காமல அப்படி அடிஷ்கும் அப்படின்னு சொல்ற அந்த போஸ்டர்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நொஸ்டாலஜிக் ஃபீலும் கொடுத்துருக்கு. அண்ட் இது ஒரு மாதிரி ஒரு ஜேம்ஸ் பாண்டிஷ் படமா இருக்குன்றதான் எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்றோம். ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்ல போறது உறுதி. ஸோ வாங்க நேரடியா ட்ரெய்லருக்குள்ள போயிடுவோம். ஸோ எஸ் கைஸ், ஃபைனலி ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணிடுவோம். Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operation, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of sats. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, குழந்தைய நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் டச் போல. அறிவு இருக்கடா அவருக்கு. விஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா. நான் அனுபவிச்சேன் இந்த பெயின, காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். பயங்கரமா இருக்கு. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பெரிய படமும் மெட்ரோ ஃபைட் எல்லாம் நடக்காது போல. வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வயசான என்ன, a lion is always a lion. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. I'm waiting. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஸ்பைடர் படத்துல எஸ்ஜே சூர்யா கேட்குற மாதிரி எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது இந்த ட்ரெய்லர்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. யுவன் அண்ணா பேக்ரவுண்ட்லேயே ஏதோ சம்பவம் பண்ண மாதிரி தான் இருக்குது முதல்ல. அது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஏன்னா
இப்போதான் ஆக்சுவலி சன் டிவியில் பார்த்தீங்கன்னா திமிரு படம் போய்கிட்டு இருக்கு, ஹாலில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் வந்துட்டு லைக் ஒரு சீனுடைய 50% தான் சீன்னா 50% எலிவேஷன் அந்த சீனுக்கு அவருடைய மியூசிக்காக தான் இருந்தது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குது ரீசெண்டாக. ஸோ அதுக்கு ஓரளவுக்கு அந்த சாங்ஸ் தெரிஞ்ச மாதிரி ட்ரைலர்லேயும் உங்களுக்கு தெரியுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் தென் அந்த டிஏஜிங் லுக் அது வந்துட்டு அங்கங்கே சூப்பராக இருக்குது. மூவிங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிசிறு தட்டுற மாதிரி இருக்குது. மேபி இதெல்லாம் ட்ரைலர் கட் தான், ஆனால் படம் வரும்போது வந்துட்டு கண்டிப்பாக பெட்டராக இருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் இட் லைக் இந்த படம் வந்துட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கும், அதாவது அந்த ஒரு ஜானரில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. இது சொன்ன மாதிரி ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் தென் ஒரு எமோஷனல் படமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன், அட் த சேம் டைம் ஒரு த்ரில்லராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஏஜென்ட், இந்த ரா ஏஜென்ட்லாம் ஒன்றுலாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த பீஸ்ட்ன்ற ஒரு படம் தாங்க. அந்த மாதிரி நிலைமை நம்ம கோட்டுக்கு வந்துடக்கூடாது. பட் ஐ திங்க் இது வெங்கட் பிரபு அவருடைய படம். எப்போவுமே அவரோட படத்தில் எது இருக்கோ இல்லையோ ஒரு நியூவான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது சமம் எவ்வளோ மோசமாகவே படம் இருந்தாலும் லைக் பண்ண வைக்கும். அண்ட் அவரும் இது வரைக்கும் எவ்வளோ மோசமான படங்கள்லாம் பெருசாக கொடுத்ததில்லை. நான் வந்துட்டு தளபதி இந்த ஆல்காலிக் சீன்ஸ்லாம் வரமாட்டார் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வெங்கட் பிரபு அவரை கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எஸ் அது ஒரு ஃபன் பார்ட்டாக தான் இருக்க போது, ரொம்ப சீரியஸாக இருக்க போகிறதுல மோஸ்ட் ப்ராபப்ளி. இந்த பிரேம்ஜி அவருடைய சீன்ஸ்லாம் ப்ராப்ளம் அங்கெல்லாம் அப்படி ஜோக்ஸ் எல்லாம் நடக்கணும் இல்லையா? ஸோ எஸ் ஹியூமர் பாட்டுக்காக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் இட் ட்ரெய்லர் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3.5 இல்லை ஒரு 3.3/5 சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ்க்குலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து அப்படி அந்த கைத்தட்டலை வாங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஓகே. இப்போலாம் நிறைய தான் வருது. இப்போ ஒரு ஐகானிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோன்னு யாரும் பண்ணுறது இல்லை. இந்த ஐகானிக் மூமெண்ட்டை ஃபியூச்சரில் இருக்க படத்தில் ரெஃபரன்ஸ் வைக்கிற அளவுக்கு நல்லா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் ரஜினி சார் படங்களாக இருக்கட்டும், இல்லை எனி ஒன், அதாவது டாப் ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய படங்களுடைய ஒரு மெமரிஸே லைக் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லியோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெமினிசன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த ரெமினிசன்ஸை வச்சே ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தோடைய ட்ரெயிலர் கட்லையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த கில்லியில் வர மாதிரி பாட்டு பாடுறது, அந்த ஐம் வெயிட்டிங் ஆகிய நிறைய ரெஃபரன்சஸ். தெரியல ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு. வாட்எவர் அதுதான் ட்ரெண்டுன்னு நம்ம ஏற்றுக்கணும். அண்ட் ஆல்சோ மெட்ரோ ஃபைட் இல்லாமல் இப்போ ஒரு படமே வராது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோவில் ஒரு ஃபைட் நடந்திருக்கு. ஸோ எஸ் சம்ஹவ் அப்படி சொல்லி கடைசியாக ட்ரெய்லர் வந்துருச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் டீசர் இதை பற்றிலாம் பேசினாலே வந்துட்டு விஜய் சாரோடைய படங்கள்லேயே பெஸ்ட் டீசர் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்சல் தான். மெர்சலுக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ட்ரெய்லரே வரல, டீசர் தான் அது ட்ரெய்லரும் கூட. ஸோ அதனால் அதோடைய மியூசிக்காக இருக்கட்டும், அதோடைய விஷுவல்ஸாக இருக்கட்டும், அதோடைய கட்டாக இருக்கட்டும், அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே செமையாக ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக பண்ணியிருப்பார் அட்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெர்சல் எல்லாம் இன்னொரு படம் பீட்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படமாவது பீட் பண்ண அப்படின்னு நினச்சேன். இதுவும் லைக் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஓகேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ் எனக்கு இந்த மியூசிக் பற்றி நினைக்கிறப்போ எனக்கு கோலங்களில் ஒரு சீரியல் சீன் ஞாபகம் வருதுங்க. அது என்னன்னு அதை போட்டு காட்டுறேன், அதை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. தப்பிச்சிருவியாடா நீ? தப்பிச்சிருவியா? என்கிட்டயாடா மோதிர நீ? உன் கதை முடிஞ்சதுடா. தப்பிக்க நினைச்சது எவ்வளவு தப்புன்னு ஃபீல் பண்ணிய சாக போறடா. வரேன்டா.